முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் செய்தியாளர்களுக்கு அளிச்ச பேட்டியில இந்து அறநிலையத்துறை பக்தர்களின் காணிக்கை பணத்தை தமிழகம் முழுக்க இருக்கிற கோவில்கள்ல இருந்து 1.79 கோடி அப்படின்னு மாசத்துக்கு 53.70 கோடியை எடுத்துக்கிட்டு போறாங்க. இவ்வளவு கோடி எடுத்துக்கிட்டு போயும் 90% கோவில்கள்ல இரவு விளக்குகள் ஏற்றுவதில்லை அப்படின்னும் 95% கோவில்கள்ல நாதஸ்வர வாத்தியங்கள் கூட இல்லைன்னு புகாரா இருக்கு. கோவில் கருவறையில பூஜை செய்யறவங்களுக்கு 50 ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஊதியம் தராங்க அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. இந்து அறநிலையத்துறை சார்பா 3000 கோவிலுக்கு மேல கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. ஆனா ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தோட செலவுல 100%த்துல 60% தான் செலவு பண்றாங்க, மத்த பணத்தை எல்லாம் ஆட்டைய போடுறாங்க அப்படின்னு ஆளும் திமுக அரசோட இந்து அறநிலையத்துறை மேல குற்றம் சாட்டியிருக்காரு. நிறைய கோவில அழிச்சுட்டாங்க, நிறைய கோவிலோடைய விக்கிரகங்களையும் வித்து தின்னுட்டாங்கன்னு ஆளும் திமுக அரசு இந்து கோவில்களை எப்படி அழிச்சுட்டாங்கன்னு குண்ட தூக்கி போட்டிருக்காரு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல்.